ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிசி அல்டிமேட்டோடைய அடுத்த எபிசோட். ஓகேங்களா? சொன்ன மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸ் வகுப்புகளில் பணம், அப்புறம் ரிசர்வ் வங்கி, அப்புறம் வேலை வாய்ப்பு, இந்த 3 டாபிக் பார்க்குறோம். எப்பவும் போல டாபிக் முடிச்சுட்டு 5 கேள்வி கேட்டுறேன். அதே மாதிரி அடுத்த வகுப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் போன தடவை நம்ம எபிசோடில் நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம். நம்ம இந்த டெல்லி சுல்தான், அப்புறம் பாமன் விஜயநகரம் பார்த்துருந்தோம். எஸ், நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தோம். அது எப்படி இருந்தது கேட்டிருந்தேன். நல்லா இருந்தால் சொன்னீங்க. எஸ், ஓகே, அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ எக்கனாமிக்ஸில் நம்ம அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கதையாக அது பேசிக்காக சொல்லிடலாம். எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதான் நீங்கள் ஃபாலோ பண்ண, எதெல்லாம் நீங்கள் படிச்சுன்னு சொல்லிட்டு இந்த 3 டாபிக் ஓவராலாக சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் வரும்போது நம்ம நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த எபிசோடு பாலிட்டி, அது நல்லா பண்ணலாம். சரிங்களா? ரைட், சிவிக்ஸ். ஃபர்ஸ்ட் பணம் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் ரொம்ப கம்மியாக வருது, கம்மியாக தான் வருது. ஓகேங்களா? ஒரு 4, 5 அந்த ரேஞ்சில் தான் கேள்விகள் வருது. அதுவும் செலக்டடான டாபிக்ஸ். ஓகே, இந்த டாபிக்ல இருந்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சொல்லிடலாம். அந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து கன்ஃபார்ம் வந்துடுது. எப்பவுமே இந்த வரிகளை பத்தி வருது, பணம், பணவீக்கம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கண்டிப்பா வந்துடுது. அதனால குறிப்பிட்ட டாபிக் மட்டும் தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்துருந்தோம், சிம்பிளா அறிமுகத்தை பத்தி பார்த்துருந்தோம். இப்போ பணம், ரிசர்வ் வங்கி இருக்குது. அடுத்து இந்த எக்கனாமிக்ஸ் எபிசோடு தான் 2 வாரம் கழிச்சு எக்கனாமிக்ஸ் எபிசோட்ல அடுத்த மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பணம் அப்படிங்கிற டாபிக் பொறுத்த வரைக்கும் பணத்தோடைய பரிமாண வளர்ச்சி பார்த்துக்கோங்க. 9th புக்கில் ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம பாகம் 1 புத்தகத்திலையும் டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. 9th கூட பணம், அதாவது எப்படி தான் பரிமாணம். ஃபர்ஸ்ட் பண்டமாற்று முறை, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து சமநகரத்துடைய முத்திரைகள், அடுத்து ஓட்ட நாணயங்கள், அடுத்தது செம்பு, வெள்ளி, தங்க நாணயங்கள், அதுக்கப்புறம் எப்படி தான் ரூபாய் நோட்டுகள் அவதி வந்தது. ரூபாய் நோட்டை அச்சடிப்பதற்காக இந்தியாவில் அனுமதித்த முகலாய மன்னர் ஃபரூக் கஷியார் 1717. ஓகே, ரூபாய் நோட்டை ஆங்கிலேயர் அச்சடிப்பதற்காக இந்தியாவில் அனுமதித்த முகலாய மன்னர் ஃபரூக் கஷியார். இது பணத்தை பத்தி அதோடைய பரிமாண வளர்ச்சி. இப்போ கடைசியா நம்ம இப்போ யூபிஐ வரைக்கும், அதாவது QR கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்புறோமா, அது வரைக்கும் பரிமாண வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டமாக டிஜிட்டல் கரன்சி நோக்கி போயிட்டு இருக்குது. இன்னும் பரிமாண வளர்ச்சி அடையும். இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு உங்களுடைய பசங்க, உங்களுடைய பொண்ணெல்லாம் வரும்பொழுது அடுத்து இன்னும் கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி அடையும். இதுதான் பணத்தோடைய பரிமாண வளர்ச்சி. அதுக்கப்புறம் ரீசெண்ட் ட்ரெண்ட் தான் பணத்தை பத்தி, அதாவது புது ரூபாய் நோட்டு தான் வெளியிட்டு இருக்காங்க. 50 ரூபாய், 100 ரூபாய். ஓகே, அப்ப 200, 500, 2000 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த புதிய ரூபாய் நோட்டு வெளியிட்டது, அந்த புதிய ரூபாய் நோட்டுடைய பின்பக்கத்தில் என்ன புகைப்படங்கள் தான் இருக்குது, என்ன படம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபாய் நோட்டு செங்கோட்டை இருக்கும். அப்ப அந்த செங்கோட்டையை சுற்றிக்கூடிய மீதி தேவை படிச்சுக்கோம். செங்கோட்டையை கெட்டியது யார்? ஷாஜகான். அதற்கு இன்னொரு பெயர் என்ன? லால் குயிலா. போன எபிசோட்லயே பார்த்திருந்தோம். அந்த செங்கோட்டை எப்பொழுது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. இதே மாதிரி ஒவ்வொரு புகைப்படத்தோடைய பேசிக் சுற்றிக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மங்கள்யான் இருந்தா மங்கள்யான் எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது, இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக? பேசிக்கா கரண்ட் ஈவெண்ட் கேட்கணும்னா பணத்தை பத்தி கேட்கலாம். அது அல்லாம பணத்தை இந்தியாவில் அச்சடிப்பது யார்? ரிசர்வ் வங்கி. அது ஒரு கொஸ்டினாவே இருக்குது, பேசலாம். ஓகே, அப்புறம் பணம் சம்பந்தமான வேற விஷயங்கள், அதாவது பணத்தோடைய மதிப்பை இழத்தல் மோடி அவர்கள் பண்ணாரு. ஓகேவா? அடுத்து பணத்தோடைய மதிப்பை குறைத்தல் 4 தடவை நடந்திருக்கு. அதான் 3 வருடங்கள்ல 4 தடவை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, பண தேக்கம்னா என்ன, தேக்க வீதம்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்குது. அது பணத்தை குறித்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு முடிஞ்சது. அடுத்து ரிசர்வ் வங்கி, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஒரு சிலபஸ்ல வங்கியியல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சிலபஸ்ல இல்லைனாலும் ரிசர்வ் வங்கியை கொஞ்சம் சிம்பிளா படிச்சு, ஏன்னா சிம்பிளா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. 6th to 10th வரைக்கும் படிச்சுக்கோங்க. ரிசர்வ் வங்கி இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா நீங்க ரிசர்வ் வங்கியை பத்தி படிச்சுக்கோங்க. சரிங்களா? 9th புக்கில் தான் இருக்கு ரிசர்வ் வங்கி. இப்ப எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1935 உருவாக்கப்பட்டது. 1934 ரிசர்வ் வங்கி சட்டம் ஒன்று இருக்கும். 1937 தலைநகரத்தை நம்ம மாற்றிருப்போம். ஓகே, பேசலாம். கொஸ்டின் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1949 இதை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. ரிசர்வ் வங்கியுடைய முதல் ஆளுநர் யாரு? முதல் இந்திய ஆளுநர் யாரு? அதை படிக்கணும். தற்போதைய ஆளுநர் யாரு? ரிசர்வ் வங்கியுடைய தற்போதைய ஆளுநர் யாரு? ரிசர்வ் வங்கியுடைய பணிகள் என்ன, அதோடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரிசர்வ் வங்கி குறித்தான டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பார்த்துக்கோங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ரிசர்வ் வங்கி. அடுத்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இது அது என்னன்னா ரொம்ப சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது டாபிக்கை படிச்சாதான் தெரியும். வேலை வாய்ப்புனா இந்தியாவோட வேலை வாய்ப்பு எந்த துறையில் அதிகமா இருக்கு? ஓகேதா? என்ன வகையான வேலை இன்மைகள் இருக்குது? ஓகே, வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஹிஸ்டரி, வரலாற்றுகள் என்ன விஷயம் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான கிராமம் இருக்குது, சிலேட்டர் கிராமம் சொல்லிட்டு. அது என்ன சிறப்பம்சம் இருக்குது, அதுக்கு இன்னொரு பெயர் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட், இதான்
இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் கூட போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஒரு பொறுத்துற கொஸ்டின், ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 5 வகையான ஆப்ஷன் கொடுத்துட்டு மாத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ பண்டமாற்று முறை அப்படி கொடுத்துருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், மின் பணம், சேமிப்பு, கருப்பணம், இதெல்லாம் இங்கே அதுக்கு ஏற்றவர்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மேட்ச் பண்ணணும். இப்போ பண்டமாற்று முறைனா என்ன அப்படின்னா, நம்ம பணத்தோடைய பரிமாண வளர்ச்சியோடைய முதல் ஸ்டேஜ் இந்த பண்டமாற்று முறை தான். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்குவாங்க, அதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. அப்போ பண்டங்களுக்கு பண்டம் பரிமாற்றம் நம்ம தமிழ் இலக்கியத்திலே சங்க காலத்திலே தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது. ஓகேவா? நெல்லுக்கு இணையாக உப்பு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமானியர்களும் நம்மளுடைய யவனர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து நம்ம ஊருடைய மிளகு இருக்கா, பெப்பர், மிளகுக்கு ஈடாக தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதான் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள். ஆனால் இது நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதனால தான் பணங்கிற கான்செப்ட் உருவானது. அப்போ பண்டமாற்றோட பண்டத்துக்கு பதிலாக பண்டங்கள் பரிமாற்றம். ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 ஆண்டு. நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது 1935. சரிங்களா? சட்டம் 34, ரிசர்வ் வங்கி உருவாக்குனது 1935. அடுத்து மின் பணம் அப்படின்னா மின்னணு பணம், அதாவது எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க சேமிப்பு அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன? நுகர்வு தவிர்த்த வருமானம். நுகர்வு, அதாவது நுகர்வு அப்படின்னா நம்ம செலவு பண்றது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஈஸியா இருக்கும், ஆனா தமிழ்ல அதை தூய தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சற்று கொஞ்சம் கடினமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல கன்சம்ஷன் அப்படி சொல்லுவாங்க, கன்சியூமர் அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல நுகர்வோர், நுகர்வு, இந்த மாதிரி வார்த்தை தான் வரும். தெரிஞ்சு வச்சுக்கணும். நுகர்வுனா செலவு பண்றது. ஓகேங்களா? அப்போ சேமிப்பு அப்படின்னா என்னுடைய சம்பளம், ஓகே, முப்படை ட்ரைனிங் அகாடமியில நான் வேலை பார்க்குறேன், என்னுடைய சம்பளம் சொல்ல விரும்புகிறேன், ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பளம் எடுக்க வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏதோ குறிப்பிட்ட சம்பளம் ஒரு சொல்லுவோமா, ஒரு 5000 சம்பளம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டாக சொல்றப்ப ஒரு 5000 சம்பளம். 5000 சம்பளத்துல எனக்கு 2000 ரூபாய் என்ன ஆகுது அப்படின்னா செலவு இருக்கு. 3000 செலவு இருக்குது. ஓகேவா? அதுதான் நுகர்வு. ஓகே, 3000 நுகர்வு, மீதி இருக்கக்கூடிய 2000 என்னுடைய சேமிப்பு. ஓகேங்களா? அதுதான் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. நுகர்வு தவிர்த்த வருமானம் தான் என்னது. அந்த நுகர்வு 3000 நான் என்ன பண்ணணும்? என்னுடைய நான் டிராவல் பண்ணி வரேன், முப்படை ட்ரெயின் அகாடமி நான் டிராவல் பண்ணி வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு உண்டான தனிப்பட்ட செலவுகள். ஓகேவா? சாப்பிடுறது, பொழுதுபோக்கிற்காக அப்படி இப்படின்னு என்ன மாதிரி எங்கேயாவது சுத்தி பார்க்கறது. ஓகேவா? ரீசார்ஜ் செலவு, இந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட செலவு இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும். ஓகே, ஏதாவது குடிப்பாங்க, அதெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி தனிப்பட்ட செலவு இதெல்லாம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பங்கு தான் சேமிப்பு. அதுதான் சேமிப்பு ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க. அடுத்து வர கருப்பு பணம். கருப்பு பணம் நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம். அந்த கருப்பு பணம் எதனால உருவாகுது அப்படின்னா வரி ஏய்ப்பு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரபல பெரிய பெரிய நடிகர்களுடைய ஃபேன்ஸா கூட நீங்க இருப்பீங்க. ஓகேவா? அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கோடிகளை சம்பளம் வாங்குவாங்க. ஓகே, 1 கோடி 2 கோடி கிடையாது, 100 கோடி 100 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குவாங்க. படம் நல்லா வெற்றி அடிச்சுன்னா கார் கூட பரிசா வாங்குவாங்க. ஓகேங்களா? இப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரியும் இவ்வளவு கோடி வாங்கினாங்க, அவ்வளவு கோடி வாங்கினாங்க, ஆனா உண்மையாவே அவ்வளவு கோடிகளை அவங்க கணக்கு காமிக்க மாட்டாங்க. ஓகே, பிளாக் மணி தான் இருக்கும். அதுதான் கருப்பு பணம். இதுக்காக கருப்பு பணம் பத்தி கேட்கிறாங்கன்னா வரி ஏய்ப்பு செய்வதற்காக. நான் உண்மையா அவ்வளவு கோடி சம்பளம் வாங்கினா, நான் 150 கோடி சம்பளம் வாங்கினா அதுல எனக்கு 20-30 கோடி நான் வரியாவே கட்டணும். எவன் கட்டுவான்? கட்ட மாட்டான். அதனாலதான் இப்படி வரி ஏய்ப்பு செய்யறான். கருப்பு பணம் செய்வது வரி ஏய்ப்பு செய்பவர்கள். அப்ப மேட்ச் பண்ணலாமா? 1 3 2 5 இங்க வந்து 4. அப்ப 4 5 2 3 1 4 5 2 3 1 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து பண மோசடி தடுப்பு நடவடிக்கை சட்டம். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நான் அந்த பணம்ங்கிற டாபிக் லெசன்ல 9th லெசன்ல இருக்கும். அப்படி அந்த 9th வரும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தமான எப்படிலாம் பணத்தை ஏமாத்தலாமோ அதுக்குரிய அது தடுப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதற்காக சட்டங்கள் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பண மோசடி அப்படின்னா லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாண்ட்ரி கிடையாது, இது மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில கம்பெனிகள் எல்லாம் சொல்லுவோம், சிட் ஃபண்ட் கம்பெனி, ஒரு சில கம்பெனிகள். ஓகேவா? நீங்கள் எங்ககிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா 3 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மாறிடும். இப்படி 5 லட்ச ரூபா கொடுத்தோம்னா 3 வருஷத்துல உன் பணம் 10 லட்சமா ஆக்கி அமைக்கிறேன். இந்த மாதிரி தான் பேசி வாங்குறது. அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? உங்க ஊர்லயே இருப்பாங்க. என்னப்போ உட்காந்து பிசி எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருக்க, ஏன்டவா நான் எம்எல்ஏடி சொல்லி விடுறேன். ஓகேவா? ஒரு 5 லட்ச ரூபா தான் உனக்கு பிசி வேலை நான் வாங்கி தரேன் இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இவங்க என்ன செய்வாங்க? சும்மனாக பேசி பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வேலை கேட்டா இந்த பேசிட்டு இருக்கீங்க, எம்எல்ஏ பிகிட்ட பேசினேன், ஓகேவா, இப்போ வந்துருவாங்க, வர சொல்லிருக்காங்க, ஒரு கன்ஃபார்ம் அடுத்த வாரம் ஆர்டர் போட்டுருவாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு அப்படி இப்படியே பேசி காலம் போயிடும். கடைசி அவன் எங்கேயா ஓடி போயிடுவோம். இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்துறது தான் பண மோசடி தடுப்பு சட்டம். இந்த மாதிரி மோசடி பண்ணுவதற்கு எதிராக வழக்கு பதினதுக்காக இதெல்லாம் ஒரு காலத்துல சட்டம் இல்லை.
அதுதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளாக இருந்தது. இப்போ அதெல்லாம் ஓட்டைகளாக அடிச்சுட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா, பண மோசடி தடுப்பு சட்டம் 2002ஆம் ஆண்டு வந்தது. இதே மாதிரி நிறைய சட்டம் இருக்குது. ஓகேங்களா, ஊழல் தடுப்பு சட்டம் 1988 வந்திருக்கு. ஓகே, அப்புறம் ரியல் எஸ்டேட்டுக்காக தடுப்பு சட்டம். ஓகே, அப்புறம் வந்து பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் உங்க ஸ்கூல் புக்லேயே ஒரு 4-5 சட்டங்கள் இருக்கும், அதோடைய திருத்த சட்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு சட்டம்னா 2013ஆம் ஆண்டு வெளிவந்தது லோக்பால் சட்டம். லோக்பால் சட்டம் அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, 1982 ஊழல் தடுப்பு சட்டம், 2013 லோக்பால் சட்டம் இது ரொம்ப முக்கியமானது. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, அடுத்து பாருங்க, பணி. நான் சொன்ன வேலை வாய்ப்பு சிலபஸ் ஒரு பாயிண்ட் வச்சிருந்தோமா, வேலை வாய்ப்பு நிறைய கொஸ்டின் கேட்க முடியாது, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க. வேலை வாய்ப்பு அதாவது பணிபுரிவோர் கணக்கிடுவதற்கான வயது வரம்பு என்ன சார்? இப்போ வேலை பார்க்குறவங்களுடைய வயசை எந்த வயசுலேருந்து எந்த வயசாக சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு தான் வேலைக்கு போகிறேன், அப்போ 21 வயசு. எப்போ சார் ரிட்டையர்ட் ஆகுறாங்க? அது உடம்பு எப்போ வரைக்கும் அது வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிற ஒரு 65 முடியுதாமா, ரைட்டு. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சி இருக்குது, அதுதான் வந்து வேலை பணிபுரிவருடைய வயதா அப்படிங்கிறது. ஓகேங்களா, தவறு. ஓகேங்களா, நம்ம வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு வரோம். ஓகே, ஆனால் வேலை பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கு, அந்த வயதுல இருந்தால் பணிபுரிவோருடைய வயதுகளாக இருக்குது. சரி, அது பார்க்க முடியாது. அதோட எதிர்ச்சொல்லாக பணிபுரிவோருக்கு எதிர்ச்சொல்லாக ஒன்னு ரிட்டையர்டு, அதாவது பணிபுரிய முடியாதவர்கள், இன்னொரு குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை வேலைக்கு வச்சா குழந்தை தொழிலாளர் சொல்லுவாங்க. அது எத்தனை வயசு வரைக்கும்? 0ல இருந்து 14 வயது வரைக்கும் உள்ளவர்களை குழந்தை தொழிலாளர்கள், சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்ப அதுக்கப்புறம் அவன் வேலை பார்த்தா அவன் சைல்டு லேபர் கிடையாது. ஓகே, லேபர். ஓகே, அதுவும் 18 வயசு வரைக்கும் அசாடஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடாது, அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம இதை ஒரு கட்டிங் ஏஜா வச்சுக்கிறோம். அப்போ அந்த 15 வயசுல இருந்து எப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு ஆவரேஜா ஒரு வயசாக 60ன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்மளும் சராசரியா பிரைவேட் வேலைக்கெல்லாம் போறவங்களும் என்னதான் ரொம்ப வருஷம் தான் வேலை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். இப்போ மூளைக்கும் உடலுக்கும் கண்டிப்பா ஒரு காலத்துல வந்து ஓய்வும் தேவை. அதனால 60 வயசோட முடிச்சிடும். அப்போ இந்த 15 இருந்து 60 வயது அதுதான் பணிபுரிவோருடைய வயதை கணக்கிடுது. ஸ்கூல் புக்லேயே ஒரு பாயிண்டா இருக்குது. சரிங்களா, சிம்பிளா தான் கேள்வி கேட்பாங்க, நீ அங்கதான் கோட்டை விட்டுருவேன். ஏதாவது சிம்பிளா கன்ஃபியூஸ் ஆகும். 14 நம்ம புக்ல படிச்சு 14 இருக்க, 14 இருந்து ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துல நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சரிங்களா, வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் மன்னன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சூப்பரான கொஸ்டின். இந்த வேலை வாய்ப்புங்கிற விஷயத்த அப்படியே ஹிஸ்டரியில மிங்கிள் பண்ணி ஒரு கொஸ்டினா வச்சிருக்காங்க. புக்ல இருக்குது இதுவும். ஓகேங்களா, அப்ப அந்த இப்போ நமக்கு வேலை வாய்ப்பு ஏதோ இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா, எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சோம், வேலை வாய்ப்பு பதிஞ்சிருப்பா, பதிஞ்சா உனக்கு வீட்டுக்கே லெட்டர் வந்துடும். நம்ம எந்த படத்துல வருமே, ஆமா ஏதோ ஒரு படம் சரத்குமார் நடிச்சிருப்பாருல, ஓகே அரசு நினைக்கிறேன். ஆமா, அரசு படத்துல தான் இந்த வடிவேல். ஓகேங்களா, வடிவேல் வந்து கோயில மணி அடிச்சுட்டு இருப்பாரு. ஓகேங்களா, நான் அடிச்ச மணி வந்து சாமி கேட்டதோ இல்லையோ அரசாங்கத்தை கேட்டுட்டு அடிச்சாம பாரு மணி ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன செய்வோம்னா வேலைக்காக அந்த காலங்களில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, அதுல பண்ணி வேலை வாய்ப்பு ஃபேமஸ். இப்போ அப்படி கிடையாது. அதை கொஞ்சம் அதை ரொம்ப கம்மி பண்ணிட்டு டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஆர்பி எத்தனையோ போர்டு இருக்குது, அது மூலமா தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதனால அப்ப அது இருக்குது. அப்ப அந்த கான்செப்டை அந்த காலத்துல டெல்லி சுல்தான் மன்னர் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவெல்லாம் வந்து இந்த அமைப்பு அலுவலகத்தை ரெஜிஸ்டர் பண்ண பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் ஷா துக்ளக் நம்ம டெல்லி நடத்தும் போது சொல்லிட்டு ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். முஸ்லீம் மக்களுக்காக டெல்லி சுல்தான் ரூல் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயம், பென்ஷன் துறையை உருவாக்கி இருப்பாரு, ஓய்வூதியத்துறை, அப்புறம் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு இலவச திருமணம் செய்வதற்காக உதவி செய்வதற்காக ஒரு துறை உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா, அப்புறம் இலவச மருத்துவமனை எல்லாத்தையும் உருவாக்குவாருப்பா. வேலை வாய்ப்பு உருவாக்குறாரு ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகேங்களா, ரைட். தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. எந்த துறையில? மொத்தம் 3 துறை இருக்கு. துறைகள் அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் 3 இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துருக்கோம். முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை, அப்படி இல்லைன்னா சேவை துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இந்த 3லுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், அதாவது வருமானத்துடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்களிப்பு பார்க்கும்போது 3ஆம் துறை தான் ஹையஸ்ட். ஓகே, வருமானம் மொத்த தேசிய வருமானத்துல இதுதான் ஹையஸ்ட், இது 2வது இடம், இது 3வது இடம், இந்த ஆர்டர்ல இருக்கும். ஆனா அதே இது வேலை வாய்ப்பு பார்க்கும்போது அப்படியே உள்டா. ஓகேங்களா, அப்படியே மாறி இருக்கும். வேலை வாய்ப்புன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ உங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஊர்ல ஒரு 200 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க கிராமத்துல. அந்த 200 பேர்ல கண்டிப்பா எல்லாரும் 1 பாதி பேர் வேலைக்கு போக மாட்டான். அப்படி இல்லையா? விவசாயம் சம்பந்தமான எல்லா வேலையும் தான் செய்வோம்.
களை பறிக்க போவாங்க, ஓகே, நாற்று நடுற வேலை, ஓகேவா, அப்படி இல்லைன்னா வந்து விவசாய கூலிகளாகவோ, ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட வேலைக்கு, ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பருத்தியில அந்த பஞ்சு எடுக்கிறது, இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வேலைக்கு தான் செய்வாங்க. இப்போ வேளாண்மை துறை தான் அதிக நபர்கள் வேலை பார்ப்பாங்க, ஓகேதா, இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. அதனாலதான் வேளாண்மை நம்ம முதுகெலும்பு, இந்திய நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 45% மக்கள் இந்திய அளவுல முதன்மை துறை வேளாண்மை துறை சார்ந்தா இருக்காங்க. வேளாண்மை துறைனா அது சம்பந்தமா எல்லா துறையும் சார்ந்தா இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது ஒரு கான்செப்டான கொஸ்டின். கூற்று காரணம் இருக்குது, இதுவும் 9th புக்ல இருக்கு. நம்ம மொத்தம் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட வேலை வாய்ப்பு அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்னு ஒழுங்குபடுத்தப்படாத வேலை வாய்ப்பு அப்படி சொல்லுவாங்க. ஒழுங்குபடுத்தப்படாத வேலை வாய்ப்பு என்ன சார்? ஆர்கனைஸ்ட், அன்ஆர்கனைஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கனைஸ்ட் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு ஐடி செக்டார், ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ரெகக்னைஸ்ட் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இருக்கக்கூடியது. என்ன சார் அப்படின்னா கரெக்டா 8 மணி நேரம் வேலை, ஓகேவா, 10 மணிக்கு வரானா ரைட்பா, ஒரு 6 மணிக்கு கிளம்பிடுறேன், கரெக்டா 8 மணி நேரம் வேலை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, பிஎஃப், ஓகே, அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட், சேலரி உயர்வு வரும் ப்ராப்பரா, ஓகேங்களா. மெடிக்கல் லீவ் இருக்கும், வாரமான ஒரு விடுப்பு இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்தா அது வந்து ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஒழுங்கமைக்கப்பட்ட வேலை வாய்ப்பு. இதெல்லாம் இல்லாம தினக்கூலி, நீ இன்னைக்கு வேலைக்கு வந்தாதான் உனக்கு சம்பளம், உனக்கு உடம்பு சரியில்லையா லீவ் போட்டா சம்பளம் கிடையாது, ஓகேவா. நீ முதல்ல எவ்வளவு நேரம் வேலை செய்யறாரோ அவ்வளவு நேரம் நீ வேலை செய்யணும், ஓகே. இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்ட், ஓகே. அப்போ இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் ஆர்கனைஸ்ட் அதிகமா இருக்கு, அன்ஆர்கனைஸ்ட் அதிகமா, அன்ஆர்கனைஸ்ட் அதிகமா இருக்கு, ஓகேங்களா. கட்டிடக்கலை தொழிலாளர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் எத்தனையோ ஜாப், செக்யூரிட்டி ஜாப், இந்த மாதிரி எவ்வளவோ ஜாப் வந்து வேலை வாய்ப்பு ஒழுங்கமைக்கப்படாம அப்படியே தான் இருக்குது, ஓகேதா. ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் தான் அதிகமா இருக்குது. இங்கு அது சம்பந்தமா கொஸ்டின் எழுதுவாங்க. ஒழுங்கமைக்கப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். எஸ், கரெக்ட் தான். வீட்டுக்குள்ளே செய்வாங்கல்ல, இந்த மெழுகுவர்த்தி செய்யறது, தீப்பெட்டி தொழிற்சாலை, கடலை மிட்டாய் பேக் பண்றது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அன்ஆர்கனைஸ் தான், ஓகேங்களா. அப்புறம் வந்து சிறு தொழில், அதுவும் அதே தான், ஓகேங்களா. சின்ன சின்ன வேலை செய்கிறது தான் அன்ஆர்கனைஸ், ஒழுங்கமைக்கப்படாத. இங்கு குறைவான ஊதியம் மற்றும் நிரந்தர வேலையின்மை இருக்கும், ஓகேங்களா. பாருங்க, குறைவான, ரொம்ப கம்மியான ஊதியம் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஃபேக்டரி ரன் பண்ணுதா, இன்னைக்கு நம்ம வேலை இல்லை அப்படின்னா வேலை கிடையாது தான், அவ்வளவுதான், நிரந்தரமா வேலை இருக்காது, ஓகே. இதுதான் வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறையில மேஜர் ப்ராப்ளம், சரிங்களா. அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா கூற்று ஏ, அதாவது கூற்று காரணத்தில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டும் சரியா விளக்கிறது, ஆப்ஷன் ஏ, சரிங்களா. கொஞ்சம் படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். இந்த கூற்று காரண கொஸ்டின் மட்டும் இது அதிகபட்சம் வந்தா 1-2 தான் வரும், ஒரு சில டைம் வராம கூட இருந்துரும் பிசிக்கு, ரைட். சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தக்கூடிய நாணய முறை ரொம்ப சிம்பிளானதுதான், அமெரிக்க டாலர். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா சர்வதேச உலக அளவிலேயே இந்த வணிகம்னா பொருட்களை வாங்கிறது விற்கிறது எல்லாமே அமெரிக்காவுடைய டாலர் தான் நடக்குது. அதனாலதான் அந்த கண்ட்ரி ஒரு வல்லரசு கண்ட்ரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கனடாவில இருந்து ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது பொருட்களை வாங்கிக்கிறோம் வச்சுக்கோங்க, சரிங்களா. கனடா வச்சுக்கோங்க, ஜப்பான் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சில நாடுகளில் நம்ம பொருட்களை கொடுத்து வாங்குறதா இருந்தா நம்ம அமெரிக்க டாலர்கள் தான் ரூபாயும் கொடுக்கணும், வாங்கும் போது அமெரிக்க டாலர் தான் வாங்கணும். ஏன் சார் இந்திய ரூபாய் அவன் எங்க கொண்டு போய் செய்வான், கனடாக்காரன் என்ன செய்வான், கனடாவுடைய டாலர் நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, ஓகே. ஆனால் ஒரு சில நாடுகள் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான், ஓகே, அந்த நாடுகள் கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நம்ம வாங்கும் போது இந்திய ரூபாயில வாங்கிக்கலாம், அவங்க பொருட்கள் வாங்கும் போது அவங்க நாட்டுடைய ரூபாய் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு சில நாடுகள் கூட மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். அக்ரிமெண்ட் போடாத நாடுகள் கூட கம்பல்சரி நம்ம டாலர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதுதான் அமெரிக்க டாலர். அதனாலதான் அந்த நாடு வல்லரசாக இருக்குது. அதனாலதான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதித்தால் உலக பொருளாதாரமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஓகே. 1949 ஜனவரி 1. இந்த மாதிரி தான் சிம்பிளா தான் கேள்வி இருக்கும். ரொம்ப போட்டுக்கிட்டு கஷ்டமான படிக்காதீங்க, ஓகே. ஃபேக்சுவலா நிறைய ஞாபகம் வச்சு, ஓகே. இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி ஏன் சார் தேசியமயமாக்கணும்? இந்தியா கவர்மெண்ட் வந்து பேங்க் தானே சார்? எஸ், ஓகேவா, கவர்மெண்ட் பேங்க் தான். ஆக்சுவலா எப்போது கவர்மெண்ட் பேங்க் மாறினது பாருங்க, உருவாக்கப்பட்டது 1935, 34 சட்டம் கொண்டது 35 உருவாக்குனாங்க. 35 எப்போ இண்டிபெண்டன்ஸ், நம்ம சுதந்திரம் தான் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே. அப்போ யார் தான் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் தான் இருந்திருப்பான். இப்போ பிரிட்டிஷ்காரன் தான் இருந்திருப்பானா அந்த பேங்கையும் பிரிட்டிஷ் கம்பெனி சார்பாக தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ் கம்பெனி சார்பாக
ரிசர்வாக உருவாக்கும் போது அது வந்து இந்தியா விட்டு 1947 பிரிட்டிஷ் கம்பெனி எல்லாரும் வெளியே போயிட்டான். அப்படி வெளியே போகும்போது இந்த பேங்கோடைய மொத்த சொத்து மதிப்பு பிரிட்டிஷ்காரனுடையது. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்திய கவர்மெண்ட் என்ன செய்யணும், அதை விலைக்கு வாங்கணும். அப்படி வாங்கினதுதான் தேசியமயமாக்கணும். எப்போ ஆக்கணும், 1949 ஜனவரி 1 நம்ம என்ன செஞ்சோம், தேசியமயமாக்கிட்டோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 1969 1980 இந்த 2 டைம்லையும் நம்ம ஒரு 14 வங்கி 6 வங்கிகளை தேசியமயமாக்கியிருப்போம். ஓகேங்களா, எப்படி நம்ம RBI தேசியமயமாக்கணுமோ அதே மாதிரி தனியார் வங்கிகள்ல ஒரு 14 வங்கி 1969, அடுத்து ஒரு 6 வங்கி 1980 நம்ம தேசியமயமாக்கியிருப்போம். இதுவும் வந்து ஒரு லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ல SI கொஸ்டின் நான் இப்ப சொன்ன பாயிண்ட். அடுத்து பாருங்க, சொன்னது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. எந்த வருஷம், 2016. ஓகே, இந்திய அரசாங்கம் கருப்பணத்திற்கு எதிராக 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொன்ன நாள் எப்போ? ஏன் சார் அதை கேட்குறீங்க, புக்கில் இருக்குது, கேட்கலாம். இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ல நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ 2016 நவம்பர் 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 டபுள் பண்ணா 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் மாசம் நடந்தது. ஓகே, இந்த மாசம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். 8 அப்படி டபுள் பண்ணா 16. என்ன சார் எதுக்காக இது பண்ணாங்க, கருப்பணத்தை ஒழிப்பதற்காக. தீவிரவாதிகளிடமிருந்து 500 ரூபாய் 1000 ரூபாயை வந்து நம்ம அதான் தீவிரவாதிகளிடம் பணம் கொண்டு போய் செய்யக்கூடாது இருப்பதற்காக. அதுக்கப்புறம் லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்காக. ஓகே, இது எல்லா விஷயத்திற்காகவும் இந்த டிமானிட்டைசேஷன், ஓகே, பண மதிப்பு நீக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்தது. ரீசெண்டாக தான் 2016 நவம்பர் 8 நடந்தது. இது சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தோம். ஆனால் 99% பணமும் 500 ரூபாய் 1000 நோட்டு எல்லாமே யார்கிட்ட வந்துருச்சு, கவர்மெண்ட்டே வந்துருச்சு. ஓகே, கவர்மெண்ட் எதிர்பார்த்தது ஒரு 75-80% வரும். மீறி 20% பல 1000 கோடி ரூபாய், அந்த 1000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாபம். ஓகே, கருப்பணத்தை பதுக்கி வச்சிருக்கவங்கலாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அது நடக்காம போச்சு. 99% பணம் வந்துருச்சு. ஓகே, வேஸ்ட் தான் நம்ம டிமானிட்டைசேஷன் பண்ணது. ஆனால் திருப்பி இப்போ என்ன பண்ணிட்டோம், 2000 நோட்டை ஒழிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு நிறைய டைம் பீரியட் கொடுத்தாங்க. அது ஒழிச்சது காரணம் வேற. ஓகேங்களா, ரைட். கீழ்கண்ட இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருடைய? நான் சொன்னா ரிசர்வ் வங்கியுடைய மெயின் முக்கியமான வேலை என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பேங்க்ஸ் எல்லா வங்கிகளையும் ரெகுலேட் பண்ணணும். ரூபாய் நோட்டுகளை அச்சிடணும். ஓகேடா, ருபி நோட்டுகளை என்ன பண்ணணும், அச்சிடணும். ஓகேடா, எத்தனை ரூபாய் நோட்டுகள் இருக்குதோ எல்லா ரூபாய் நோட்டுகளும் அவங்க தான் அச்சிடுவாங்க, அவங்க தான் வெளியிடுவாங்க. அது அல்லாம இந்திய ரூபாயோடைய அந்நிய செலவாணியை, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ரிசர்வ் வங்கியோட இன்னொன்று வேலை என்ன, அந்நிய செலவாணி. அப்படின்னா நம்ம இந்த டாலர் இருக்குது, அந்த டாலரை தான் சேர்க்கிறது யார் தான், நம்மளுடைய RBI. அவங்க தான் அந்நிய செலவாணியை பராமரிப்பது நம்ம ரிசர்வ் வங்கி தான். ஓகேவா, இது எல்லா வேலையும் ரிசர்வ் வங்கி தான் செய்யுது. இதுல ரூபாய் நோட்டுகளை, எல்லா ரூபாய் நோட்டுகளையும் அச்சிட்டு வெளியிடுவது. 1 ரூபாய் 2 ரூபாய் வெளியிடாது. ஏன்னா இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். முதல் வந்து அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெடி பண்ணதை சொல்றேன். ஓகே, 10 ரூபாய் நோட்டுல இருந்து இப்போ இருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய 500 ரூபாய் நோட்டு வரைக்கும் அச்சிட்டு அதை வெளியிடுறது யார் தான், ரிசர்வ் வங்கி தான் வெளியிடும். அதனால தான் ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் நோட்டு பின்னாடி யாருடைய சைன் இருக்கும், நம்முடைய RBI கவர்னருடைய சைன் தான் இருக்கும். பின்னாடி திரும்பி பாருங்க, சரிங்களா. அதே மாதிரி ரூபாய் நோட்டுல எத்தனை மொழிகள் இருக்கும், இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. மொத்தம் 17 மொழிகள். எத்தனை மொழிகள், 17 மொழிகள் இந்திய ரூபாய் நோட்டுல இருக்கும். எண்ணி பாருங்க, சரிங்களா. ரூபாய் நோட்டு இப்படி இருக்குமா, அப்படி இருக்கும்போது அதோடைய பின்னாடி பாருங்க இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல எண்ணி பாருங்க 15 தான் இருக்கும். சார் 15 தான் இருக்கு, எஸ் அப்படிதான். ஆனா அதுல ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்காது. அந்த ஹிந்தி இங்கிலீஷும் ரூபாய் நோட்டுக்கு முன்னாடி பின்னாடி மேல கீழே கொடுத்துருப்பாங்க. 10 ரூபாய் நோட்ஸ், ஓகே, 10 ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. 17 லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா, இந்திய ரூபாய் எங்கெல்லாம் அச்சிடுறாங்க அப்படின்னா, ஹைதராபாத்தில் அச்சிடுறாங்க, மைசூரில் அச்சிடுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் தேவாஸ் அப்படிங்கிற பிளேஸில் அச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழமையான நகரம் நாசிக்கில் அச்சிடுறாங்க. சரிங்களா, அச்சிடக்கூடிய இடங்கள். ரைட். அப்போ ரூபாய் நோட்டு அச்சிடுறது ரிசர்வ் வங்கி. இந்த நாணயத்தை அச்சிடுறது யாரு சார், நாணயத்தை அச்சிட்டு வெளியிடுறது, மின்ட் பண்ணி வெளியிடுறது யாருன்னா நம்மளுடைய நிதி அமைச்சகம். அவங்க தான் வந்து நாணயத்தை மின்ட், அதான் அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஓகே, நிதி அமைச்சகம். இந்த நிதி அமைச்சகம். அடுத்து சூப்பரான கொஸ்டின். அதாவது வெளிநாடுகள்ல ஒவ்வொரு நாட்டோடைய பணத்திற்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கு. அமெரிக்காவுடைய டாலர் குறியீடு இது பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா டாலர் குறியீடு. ஓகேங்களா, அப்புறம் வந்து யூரோப் நாட்டோடைய, அதான் எல்லா நாடுகளுடைய பணத்தோடைய குறியீடு யூரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். ஓகே, ஜப்பான் நாட்டோடைய குறியீடு யென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குறியீடு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் நாட்டோடைய பணத்திற்கென செப்பரேட்டாக ஒரு குறியீடுகளை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 4வது நாடாக இந்திய நாடும் தனக்கென தனி ரூபாயோடைய குறியீடை தயாரிச்சு அதை அங்கீகரிச்சது, அதுதான் இந்த குறியீடு. ஓகேங்களா,
இந்த குறியீடு. தேவநாகரி மொழியில இருக்கக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த குறியீடு. இதை வடிவமைத்தது யாருங்க கேட்பாங்க? டி உதயகுமார். அவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் தான் இதை வடிவமைச்சார். இது எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2010 தான். ஆனால் எல்லா ஆப்ஷனும் 2010 இருக்குது. அதாவது ட்விஸ்ட். ஓகேங்களா? 2010 ஜூலை 15 இந்த டேட்டோட கேட்பார். சரிங்களா? மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, 2015 சரி, ஜூலை 15 2010 குறியீடை வடிவமைச்சது டி உதயகுமார். ஓகேங்களா? தேவநாகரி ஸ்கிரிப்ட் எழுத்து வடிவம், தேவநாகரி எழுத்து வடிவம். சரிங்களா? 4வது நாடாக நம்ம அங்கீகரிச்சிட்டோம். கடன் அட்டைகள், பற்று அட்டைகள் என்ன சார் மீனிங்? அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்டுக்கு பேர் தான் கடன் அட்டை, பற்று அட்டை. ஃபார் எக்ஸாம்பிள், கடன் அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு சொல்லுவோமா? டெபிட் கார்டு அப்படின்னா என்னது? ஏடிஎம் கார்டு. நம்ம கையிலேயே வச்சிருப்போமே, அவசரம் அப்படி எடுத்துருவோம். ஏடிஎம் போயிட்டு இப்போலாம் இது கிடையாது, இப்போலாம் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிடுறோம். முதலாம் வந்து செலவுக்கு ஏடிஎம் கார்டில் போட்டு நம்பரை போட்டு 500, 1000, 5000, 10000 போட்டு எடுத்து வருவோம். டெபிட் கார்டு. ஓகே, இப்போ பற்று அட்டை அப்படின்னா என்ன சார்? சரி, மாற்றி சொல்லிட்டேனோ? எஸ், கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு. சரிங்களா? கிரெடிட் கார்டு. பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு. நான் மாற்றி சொல்லிட்டேன், இது கிடையாது. பற்று அட்டைனா டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு சொல்லுவாங்க. கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கடன் அட்டை. அதாவது கடன் அட்டைக்கும் பற்று அட்டைக்கும், அதான் கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கிரெடிட் கார்டுல உங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லைனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? ஒரு லிமிட் கொடுத்துருவோம், ஒரு மாசத்துல 30,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு செப்பரேட்டா வட்டி போட்டுக்குவாங்க. குறிப்பிட்ட நாட்கள் தொகை செலுத்திட்டீங்கன்னா வட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் செலுத்த தவறி விட்டா என்றால் முடிஞ்சு போச்சு. வட்டி அதிகமாக இருக்கும். 15%, 18%, ஏன் 20% இருக்குது. கிரெடிட் கார்டு வாங்கி பாதி பேர் சூசைட் பண்ணவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்காரு. ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனால் பொருளாதாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? அது தனிநபர் அவருடைய யூசேஜை பொறுத்து. சரிங்களா? கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு. ஓகே, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்டை. ஓகே, இது வந்து அக்கௌண்ட் ரூபா இருந்தால் மட்டும் தான் ரெண்டு ஏடிஎம் கார்டு. ஓகே, இப்போ இந்த ரெண்டோடைய பணம், இது ரெண்டோடைய வகை என்ன பணம் அப்படின்னு கேட்குறாங்க. நெகிழி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் மணி அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் தான் பிளாஸ்டிக் மணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது பிளாஸ்டிக் கார்டுல இருக்குது, அதனால பிளாஸ்டிக் மணி. அடுத்து, விலைகள் உயர்ந்தும் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிப்பது எது? சூப்பரான கொஸ்டின். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது பொருளாதாரத்துல பணத்தை பத்தி படிக்கும்போது விலைவாசி உயருது. எப்பா விலைவாசி தான் தாறுமாறாக உயர்ந்துட்டுப்பா. ஆமாம் சொல்லுவாங்க. வீட்டில் அம்மாக்களும் பழைய பாட்டிலாம் இருந்தாங்க. எப்போ நான் என் காலத்தில் இருக்கும்போது தான் தங்கம் வந்து ஒரு சவரனை வந்து 50 ரூபா 100 ரூபா இருந்தது. அவங்க தாத்தா பாட்டி காலத்தில். நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்போலாம் ஒரு சவரன் என்னடா ஒரு 2000 ரூபா 1500 ரூபா இருக்கும். ஓகே, ஒரு சவரன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு சவரன் 45,000 ரூபாய். இன்னி நியூஸ் தான் காலைல விட பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, வீட்டில் பார்த்துட்டு இருந்தா தங்கம் விலை குறைந்தது. ஆஹா மகிழ்ச்சியாக பார்த்தா சவரனுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான். ஓகே, 44,000 வந்து 43,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ரொம்பலாம் குறையல. இப்போ பாருங்க, அப்போ ஒரு காலத்துல அவ்வளோ இருந்தது. அதே மாதிரி தான் பொருட்கள் ரீசெண்டாக கூட இப்போ கம்மியாயிட்டு ஒரு 2 மாசம் முன்னாடி விட தக்காளி விலை 6 மரம் உயர்ந்துருக்கு. ஓகேவா? 100 ரூபா 150 ரூபா. அடுத்து வெங்காயம் எல்லாரும் கூட்டிட்டு இருக்குது. 35 ரூபா 40 ரூபா வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ விலைவாசி உயருதா? ஓகே, அதே மாதிரி விலைவாசி உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம் அப்படின்னா பணத்தோடைய மதிப்பு கம்மியாகும். இது இயற்கையா இருக்கக்கூடிய விஷயம். விலைவாசி உயர்ந்தால் அதற்கு நேர் எதிர் விகிதமாக பணத்தோடைய மதிப்பு குறையும். சரி, விலைவாசி உயர்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. பணத்தோட மதிப்பு குறையினா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண மதிப்பு குறைதல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க, சின்ன பையனா இருந்திருப்பீங்க. உங்க அம்மா அப்பாவோட அப்படி வெளியெல்லாம் சுற்றி பார்ப்பீங்க. அப்படி பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது உங்க அப்பா கிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்கிறாரு. ஓகேவா? இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் என்ன பண்ணுவோம்? பைக்குள்ள இருந்து பிச்சை கேட்டாங்கன்னா என்ன செய்வோம்? ஒரு ரூபா 2 ரூபா போட்டுருப்போம். ஓகேவா? பிச்சைக்காரன் என்ன பண்ணிடுவாங்க? அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? மகர ஆசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு போயிடுவாங்க. இது அந்த காலம். இப்போ நீங்க பெரியவன் ஆயிட்டீங்க. ஓகே, பிசி எக்ஸாம் படிக்கணும். நாங்கள் பிசி கூட ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே பஸ் ஸ்டாண்ட் திருநெல்வேலி உங்க அம்மா அப்பாவோட இருந்திருப்பீங்க. இப்போ அதே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் தான் நிற்கிறீங்க. நீங்க தனியாக நிற்கிறீங்க. அதே பிச்சைக்காரர் வராரு. கொஞ்சம் அப்போ வந்து வயசு 40 இருந்திருக்கும். இப்போ ஒரு 50-55 இருந்திருக்கும். இப்போ வந்து கேட்கிறாரு. அதே பிச்சைக்காரர் அதே உடையில இருக்காரு. நீங்க அங்க வந்து அதே இடத்துல வந்து நிற்கிறீங்க. இப்போ வச்சு கேட்கிறாரு, நீங்க 1 ரூபா 2 ரூபா போட்டா மதிப்பாரா? மதிக்க மாட்டாங்க. என்ன செய்யணும்? 5 ரூபா அப்படின்னா குறைஞ்சபட்ச 10 ரூபாயா போட்டாகணும். அப்பதான் அதுக்கே மதிப்பு. 1 ரூபா போட்டா நம்மளை மேல கிளம்பி பார்ப்பான். புரியுதா? அப்போ 10-15 வருடத்துக்கு முன்னாடி அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் பெரிய மதிப்பா இருந்தது. அந்த மதிப்பு இருந்தது. ஆனா இப்போ அந்த 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு மதிப்பு கம்மியாயிடுச்சு. 10 ரூபாய் ஒரு டீயே 12 ரூபாய் 13 ரூபாய் போச்சா? ஒரு பண்ணு வாங்கினாலும் 5 ரூபாய் இருக்கு. அப்போ விலைவாசி உயரும் போது ஆட்டோமேட்டிக்கா பணத்தோட மதிப்பு கம்மியாகும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்க பையன் அவங்க பொண்ணெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? 10 ரூபாய்க்கு பிச்சை
ஈஸியான மதிப்பு இருக்காது. ஓகே, அவன் டிஷர்ட்லேயே கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, காமெடி வர மாதிரி தான் இருக்கலாம் ஃபியூச்சர்ல. ஓகே, அப்போ பணத்தோடைய மதிப்பு குறையும், விலைவாசி உயரும். இது ரெண்டுமே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதோடைய உல்டா விஷயமும் நடக்கும். அதுக்கு பேர் தான் பணவாட்டம். அதாவது பணத்தோடைய மதிப்பு உயரும், விலைவாசி குறையும். இப்படி நடந்தால் இது பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஓகே, கண்டிப்பா ஆபத்தான விஷயம் தான். ஓகே, இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கலாம், ஆனா பணவீக்கம் நல்லதா கெட்டதுன்னா நல்லதுதான். ஆனா குறிப்பிட்ட லிமிட்டுக்கு இருக்கணும்பா. ஓகேவா, குறிப்பிட்ட லிமிட்டுக்கு இருக்கணும். 5 ரூபா 10 ரூபா வித்துட்டு இருந்த தக்காளி திடீர்னு 50 ரூபா 100 ரூபா விற்கக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி பெட்ரோல் டீசல் 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் 80 ரூபா இருந்தது 110 ரூபா அப்படிதான் வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா உயர்றது தப்பு இல்லை, விலைவாசி உயரும் தான். இந்த பணவீக்கத்துடைய சதவீதம் 2-4% இருந்தால் நார்மல், கரெக்டான விஷயம். ஓகே, ஆனா அதே பணவீக்கம்னா இப்போ என்ன இருக்குது, இப்போலாம் 12%. ஓகே, 10% இந்த ரேஞ்சில் போகுது. ஜிம்பாவே, வெனிசுலா நாடுகள்ல பணவீக்கத்தால அழிஞ்சே போச்சு. ஓகே, அந்த ஊர்ல தான் 1000% பணவீக்கம். சதவீதமே 1000 போகுது. 1000%. அதாவது 1 ரூபா வித்துட்டு இருந்த போது இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கிதாமா. எந்த அளவுக்கு பணத்தோடைய பணவீக்கம் அங்கே அதிகமாக இருக்கு, பணத்தோட மதிப்பு கம்மியா இருக்குது. இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்பாங்க, ஆர்பிஐ. அவங்க தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க. சரிங்களா, அதோட எதிர்ச்சொல் தான் பணவாட்டம். சரியா, அடுத்து ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் மாற்றப்பட்ட ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் படிச்சோம். தலைமையகம் மாற்றப்பட்ட ஆண்டு 1937. என்ன சார் தலைமையகம்? ரிசர்வ் வங்கி உருவாக்கும் பொழுது 1935 அதோட தலைமையகம் எங்க இருந்தது சார்? கல்கத்தாவில் இருந்தது. ஓகே, ஆனால் பிரிட்டிஷ்காரன் எதை கொண்டு வந்தது, கல்கத்தாவில் தான் கொண்டு வருவாங்க. கல்கத்தாவில் இருந்தது. அதுக்கடுத்து கல்கத்தா பிடிக்காதனால 1937 வணிக நகரமாக கல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றிட்டான். இப்போ வரைக்கும் மும்பையில தான் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் இருக்குது. 1937 மாற்றிருக்காங்க. சரிங்களா, 49 என்னது நேஷனலைசேஷன். 37 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ, சாரி. சரிங்களா, 37. 50 ரூபாய் நோட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். 50 ரூபாய் நோட்டு இது என்ன வரைபடம் அமைந்துள்ளது, பின்னாடி என்ன படம் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ரூபாய் நோட்டுல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா, கோனார்க் சூரிய கோவில் 10 ரூபாய் நோட்டு தான் இருக்கும். 10 ரூபாய் நம்ம பார்த்துட்டே இருப்போம் டெய்லி, ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு. ஓகேவா, எந்த பொருள் டிவி கூட நம்ம 10 ரூபாய் எடுப்போம். ஆனா அது என்ன படம் இருக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் ரீசெண்டா 10 ரூபா நோட்டெல்லாம் ரொம்ப கன்றாவியான நிலைமை இருக்கு. இன்னைக்கு கூட நான் பேங்க்ல போனேன். ஓகேங்களா, பாருங்க 10 ரூபா நோட்டோட நிலைமை தான் இந்த இப்பெல்லாம் வந்து ரொம்ப மோசமாயி போச்சு. ஓகேங்களா, கிழிஞ்சு போயிருது. ரொம்ப வந்து அதை அன்ஈஸியா இருக்கு யூஸ் பண்ற அளவுக்கு. அதுல என்னைக்காவது திருப்பி பாருங்க. ஓகே, அது என்ன வரைபடம் இருக்குது அப்படின்னா கோனார்க், ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோனார்க் சூரிய கோவிலோட வரைபடம் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து எல்லோரா குகை, இது எந்த ரூபாய் நோட்டில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 20 ரூபாய் நோட்டுல எல்லோரா குகை இருக்கும். ஓகேங்களா, 20 நோட்டு கிரீன் கலர்ல மஞ்சள் இருக்கும். அது அடுத்து சாஞ்சி ஸ்தூபா 200 ரூபாய் நோட்டுல இருக்கும். சாஞ்சி ஸ்தூபா 200 ரூபாய் நோட்டுல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும்ல. ஹம்பி தேர் தான் ப்ளூ கலர்ல இருக்கும், அதுதான் 50 ரூபாய் நோட்டுல இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகே, ஹம்பி தேர் கர்நாடகாவில் இருக்கு, சாஞ்சி ஸ்தூபா மத்திய பிரதேசம் இருக்குது, கோனார்க் சூரிய கோவில் வந்து நம்ம ஒடிசாவில் இருக்குது, எல்லோரா குகை வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். அடுத்து ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர், இந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஓகேடா, முதல் ஆளுநர், முதல் இந்திய ஆளுநர் கேட்பாங்க. முதல் ஆளுநர் ஒரு கண்டிப்பா பிரிட்டிஷ்காரனா தான் இருப்பான். இதெல்லாம் பாருங்க 3 ஆப்ஷன் இந்தியன் பெயர். ஓகேதா, ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா முதல் ஆளுநர்னா ஒரு என்ன உருவாக்கும் போது பிரிட்டிஷ்காரன் உருவாக்கணும். அப்போ பிரிட்டிஷ்காரன் தான் ஆளுநர். ஆஸ்வின் ஸ்மித் அவர் தான் முதல் ஆளுநர். அடுத்து எப்படி கேட்பா, முதல் இந்திய ஆளுநர் யாரும் கேட்பாங்க, அவர் தான் சிடி தேஷ்முக். ஓகேவா, ஃபேஸ்புக்னு கொடுத்துட்டாங்க, எப்படி டைப் வச்சிருக்காங்க பாருங்க, தேஷ்முக். ஓகேங்களா, சிடி தேஷ்முக். ஓகேங்களா, அவர் தான் முதல் இந்திய ஆளுநர். ஓகேங்களா, அதே மாதிரி தற்போதைய ஆளுநர் கேட்பாங்க சக்தி காந்த தாஸ், பேர்லயே சக்தி வச்சிருப்பாரு. ஓகேவா, சக்தி காந்தம், காந்தி வச்சிருக்காரு பாருங்க, சக்தி காந்த தாஸ். இவர் தான் தற்போதைய ஆளுநர். ஓகேங்களா, இப்போ ஃபேமஸான முன்னாள் ஆளுநர் தான் மன்மோகன் சிங், ரகுராம் ராஜன். ஓகேங்களா, உர்ஜித் பட்டேல் தான் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. இப்போ ரொம்ப காலமா இவர் தான் இருக்காரு, சக்தி காந்த தாஸ் தான் இருக்காரு. அடுத்து இது நம்ம பார்த்ததுதான் பணவீக்கத்தோட எதிர்ச்சொல் அப்படின்னா எதிர் நிகழ்வு. பணவீக்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட். பணவீக்கம்னா என்ன, இப்படி கிராஃப்ல அப்படியே விலைவாசி இப்படி உயரும், இப்படி உயர்றதுக்கு பேர் தான் பணவீக்கம். ஓகேங்களா, அப்படியே அந்த விலைவாசி அப்படியே குறைஞ்சி வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் பணவாட்டம். ஓகேவா, புரியுதா? விலைவாசி குறையறதுக்கு பேரு, பணத்தோடைய மதிப்பு உயர்றதுக்கு பேர் தான் பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மறை நீர், இது நயத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கொஸ்டின். மறை நீர் என்ற பதம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மறை நீர்னா என்ன சார்? அறிமுகப்படுத்தது யாருன்னா டோனி ஆலன். ஆன்சர். ஓகே, டோனி ஆலன். யார் சார் டோனி ஆலன் அப்படின்னா ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு புவியியல் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பொருளாதார நிபுணர்.
ஓகேங்களா. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பொருளை பயன்படுத்தும் போது அதற்கு பின்னாடி நிறைய தண்ணி, நீர், ஓகேவா, நீர் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றதா இருந்தா அந்த பொருளுக்குரிய மதிப்பு, பருத்தியா, அதுக்குரிய மதிப்பு, அந்த சட்டைக்குரிய மதிப்பு மட்டும் தான் ஏற்றுமதி பண்றோம். ஆனால் அதற்காக பல லிட்டர் தண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த நீரை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதையும் கணக்கிடணும். அந்த மறைந்திருக்கக்கூடிய நீருக்கு பெயர் தான் மறை நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன கொஞ்சம் புரியல, சொல்றேன், தெளிவா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டை, ஓகே, புது சட்டை இன்னைக்கு தான் நான் போட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, அப்ப இந்த புது சட்டையை, இந்த பருத்தி காட்டன் சட்டையை உருவாக்குவதற்கு என்னதான் பயன்படுத்துறோம்? காட்டன், இந்த பட்டன் செய்யறது கூலி, ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் பண்ணி திருப்பூர்ல உருவாக்கி இருப்பாங்க, இங்க வரைக்கும் வேலூர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஏதாவது சார்ஜஸ், ஓகேவா, இது எல்லாத்துக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா ரேட்டு போட்டு லாபத்தை போட்டு எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு விற்பான். ஒரு 600 ரூபாய் 800 ரூபாய் விற்கிறாங்க. சரிங்களா, இது வந்து அதுக்குரிய. ஆனால் இதை ரெடி பண்ணுவதற்காக அதற்கு பின்னாடி நிறைய லிட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு சட்டையை ரெடி பண்ணுவதற்காக கிட்ட ஒரு 15-30 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுதாமா. பரவாயில்ல, ஓகேவா, இது ஓரளவு கம்மி. ஓகேவா, அது அதிகமாக தான் நமக்கு தெரியும் கேள்விப்படும் போது. அதே இது கீழே உங்களுக்கு தெரியாது, நான் போட்டிருக்குது ஜீன்ஸ் பேண்ட், அதிகமாக தான் வியர் பண்றது. ஏன்னா அதுதான் கழுதி துவைக்காம ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் போடலாம். ஓகேவா, தடி போட்டியாகவும் துவைக்கிறான். ஓகே, இந்த ஜீன்ஸ் பேண்டையும் என்ன செய்ய, ஜீன்ஸ் பேண்டை உருவாக்குவதற்காகவும் கிட்டத்தட்ட பார்த்தா 100-150 லிட்டர் ஜீன்ஸ் பேண்ட் உருவாக்குவதற்காக வந்து தண்ணி வேஸ்ட் அடிக்கப்படுகிறான், வீணடிக்கப்படுகிறதாமா. அதே மாதிரி ஒரு கார், ஒரு பைக், ஓகேவா, ஒரு தேங்காய், ஒரு தேங்காய் உருவாக்குறதுக்கு 10,000 லிட்டர். ஓகே, ஒரு காரா உருவாக்குறதுக்கு லட்சக்கணக்கில் லிட்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம ஒரு காரை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம்னா எத்தனையோ லிட்டரையும் நம்ம வந்து தண்ணி ஏற்றுமதி பண்றோம். அதனாலதான் சீமான்லாம் சொல்லுவார், நிறைய ஃபேக்டரி தான் வந்து ஃபியூச்சருக்கு அது உதவாது, ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருப்பூர்ல இருந்து எத்தனையோ ட்ரெஸ்ஸை ஏற்றுமதி பண்றோம், ஜீன்ஸ் பேண்ட் ஏற்றுமதி பண்றோம், அதோட சேர்த்து தண்ணியை ஏற்றுமதி பண்றோம். அந்த மறந்துருக்கக்கூடிய தண்ணிக்கு பேர் தான் என்னது, மறை நீர் சொல்றாங்க. 19வது கொஸ்டின், இது இந்த வேலை வாய்ப்பு வச்சு முக்கியமான கொஸ்டின். ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஸ்லேட்டர் யாருன்னா ஒரு வெளிநாட்டுடைய ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு ஊரை பார்க்கிறார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சம்பந்தமா கணக்கெடுக்கிறாரு. இப்பவும் தான் கணக்கெடுத்து ரீசெண்டா தான் வச்சு பார்க்கும்போது ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஊரை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட முக்காவாசி விவசாயத்தை நம்பிதான் இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஊர்ல டெவலப்மெண்ட் அதிகமானதுனால அவங்க எல்லாருமே நான் அக்ரிகல்ச்சர், விவசாயம் அல்லா வேலை வாய்ப்பு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த மாற்றம், இப்படிதான் இருக்கணும் இந்தியாவுடைய. அதுதான் சொல்றாங்க. இது ஒரு முன்னோடியான கிராமம். இந்த கிராமத்தை ஆராய்ச்சி பண்ணதான் ஸ்லேட்டர். அது என்ன கிராமம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருவேல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு அந்த ஊருக்கு இன்னொரு பேர் தான் ஸ்லேட்டர் கிராமம் சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் ஒரு முன்னோடியான கிராமம். அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், யாருடைய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. சூப்பரான கொஸ்டின். இவரை பத்தி நம்ம தமிழ்ல படிப்போம், சமூக அறிவியல் இருக்கக்கூடிய பாலிட்டியில படிப்போம், ஓகே, எக்கனாமிக்ஸ்ல படிப்போம், ஹிஸ்டரியிலையும் படிப்போம். நிறைய சப்ஜெக்ட் வருவார். ஓகேங்களா, யாரு அப்படின்னா அம்பேத்கர். ஓகே, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் நம்ம ரிசர்வ் வங்கியே வந்து ஃபங்க்ஷன், அது எல்லா ஃபங்க்ஷனும் இந்த புத்தக அடிப்படையில் தான் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரைட்டா, முடிஞ்சதா? ரைட். இதோட நம்ம 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். எப்பவும் போல ஒரு 5 கொஸ்டின் கேட்டாலாம், எக்ஸ்ட்ரா கொஸ்டினா நடத்துறது இருந்து அதை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கியுடைய தொடக்க காலத்து தலைநகரம் எது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. ரிசர்வ் வங்கியுடைய தொடக்க கால தலைநகரம் எது? ரைட். அடுத்து, பணத்தை அச்சடிக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு 3-4 இடங்கள் சொன்னேன். அது ஏதாவது ஒரு 2 கமெண்ட் பண்ணுங்க. பணத்தை அச்சடிக்கக்கூடிய இடங்கள், இந்திய கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் வங்கி தான் அச்சடிக்கு, அதை வந்து எங்கெல்லாம் அச்சடிக்கிறாங்க 2 பிளேஸ், 3 பிளேஸ் 2 பிளேஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து, எந்தெந்த ரூபாய் நோட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 20 ரூபாய் நோட்டில் என்ன வரைபடம் உள்ளது? ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி 20 நோட்டில் என்ன வரைபடம் உள்ளது? கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கிய மன்னர், ஓகேவா, டெல்லி சுல்தான் மன்னர். எந்த மன்னர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்குனார்? அதை கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினா பணத்துல இருந்து கேட்கலாமா? எஸ், பணம்ங்கிற விஷயத்துல இருந்து கேட்கலாம். ஓகேங்களா, பணம் அப்படிங்கிற டாபிக். இதுல நம்ம அந்த ரூபாய் குறியீடு வச்சுட்டோமா, இந்திய பணத்திற்கான குறியீடு, அதை நம்ம வந்து யார் வந்து அந்த குறியீடை வந்து வடிவமைத்தார்? இந்த 5 கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல நம்ம பாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். அடுத்த வகுப்புல முகவுரை பார்க்கலாம், பிசி அல்டிமேட்டாவே. அப்புறம் வந்து குடியுரிமை,
அந்த டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை உரிமைகள். ஓகே, அடிப்படை உரிமைகள் இந்த டாபிக் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பிசி அல்டிமேட் எபிசோட்ல ஒருத்தர் கூட நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அடுத்த பிசி அல்டிமேட் எபிசோடு வந்து எப்போ லான்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு முடிஞ்சதா நீங்க சயின்ஸ் முடிப்பீங்க, சைக்காலஜி முடிப்பீங்க, அதோட சேர்த்து சோசியல் படிச்சு வச்சிருங்க. மேபி திங்கள் செவ்வாய் அந்த கிழமைகள்ல அடுத்த சோசியல் எபிசோட் லான்ச் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த தான் படிச்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் போடும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணுங்க. லைவ்ல நிறைய பேர் லைவ்ல பாருங்க. நிறைய பேர் லைவ்ல பாத்தீங்கன்னா மட்டும்தான் அப்படியே நம்ம சொல்லும் போது நமக்கு யோசிக்க தோணும். ஆன்சர் நிறைய பேர் சேட் பண்றீங்க, அந்த ஆன்சர் தான் நமக்கு பண்ண தோணும். லைவ் நிறைய பாருங்க. ஒரு மணி நேரம் கூட கிடையாது, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும். அதான் உங்களுக்கு படிப்பதற்காக அந்த 8 மணில இருந்து ஒதுக்குவோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைவ் பார்த்தீங்கன்னா. அதுக்காக சரிங்களா? தேங்க்யூ.